when you get a story, யார் ஹீரோ, அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டு, சரி இப்போ இந்த பட்ஜெட்டில் இது பண்ணணும், அப்படியே ஆயிடுது. ராதர் ஷுட் பி இந்த கதைக்கு என்ன தேவை அந்த பட்ஜெட்டில் பண்ணு அப்படிங்கிறது. அப்படியே saying நீ அப்பப்போ உங்கள் சைடை காமிடா, ஸ்வீட்டாகவே இருந்துட்டுருக்குல உன்னோட இன்னொரு சைடாக காமிடு. பட் ஐ திங்க் வி ஆல் ஹேவ் தட் ஒன் சைடு. நல்ல படம் பண்ணணுன்னு வராங்களா இல்லை ஹிட் படம் பண்ணணுன்னு வராங்களா? ஐ திங்க் தோஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் வாட் டு யூ லுக் ஃபார்? நல்ல படம் பண்ண ஹிட்டு நோக்கி நம்ம போக முடியும் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் 24/7 சினிமா பற்றி யோசிச்சுட்ருக்கேன். பார்க்குறவங்க அப்படி இல்லை, அவங்க 1008 வேலை பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நான் குவைட் ஷுர் கிளியர் ஆன் இட். ஐம் டூயிங் அ மிலிட்ரி ஃபில்ம் நெக்ஸ்ட் இயர் அண்ட் இட் ரிக்வயர்ஸ் அ ஹியூஜ் பட்ஜெட் அண்ட் ஐ புட் இட் ஆன் ஹோல்ட். வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகும் அப்போ பண்ணுங்க. போர் தொழில் இப்போ கிளிக் ஆனோடனே ஐம் ட்ரைங் டு ரீவேம்ப் இட். திருப்பி அதை பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஹலோ, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அனுஷா அண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்குது ஆக்டர் அசோக் செல்வன். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? Thank you, I'm great. So I want to start with, firstly, congratulations on 10 years in the industry as an actor. It's a big deal. And also, the sense of happiness irukku, adu let's keep it aside. But right now when you see yourself and the career you have in front of you, what is your mindset like? Is it let's take it slow அப்படி பார்க்குறீங்களா, or are you in a rush, or are you hungry for something இந்த மாதிரி, or உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அதை நோக்கி நான் போறேன்? What is your mindset like? I am hungry always. That's the thing. But when I think of it, 10 வருஷத்தை யோசிச்சு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து பார்க்கறது வந்து ரொம்ப தூரம் வந்த மாதிரி தான் இருக்குது. பட் அகெயின் கரெக்டாக யோசிச்சா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் தட் டைகாட்டமி. ரெண்டுமே ஏன்னா கெரியரே இப்போ தான் எனக்கு ஆரம்பித்த மாதிரி ஒரு சென்ஸில் இருக்குது. வேர் ஐ எம் மோர் கிளியர் ஆன் வாட் ஐ வாண்ட் அண்ட் ஐம் கிளியரர் ஆன் வாட் ஐ டோன்ட் வாண்ட். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுக்கு இந்த டைம் எடுத்துக்கிச்சு. பட் ஐ ஆம் ஆல்வேஸ் இன் அ ரஷ் தான் சொல்லணும். ஐம் திங்கிங் ஓகே, டைம் இஸ் ரன்னிங். எப்போவுமே நம்ம எவ்வளோ நாள் இருப்போம், என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஐ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ்னு ஒரு ரஷ் இருக்குது. பட் அதனால இப்போ ஈவன் ஃபார் த மேரேஜ் ஐ டுக் அ பிரேக் ஆஃப் 4 to 5 months, 4 months ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி பர்சனல் லைஃப்க்கும் ஐ திங்க் ஐ வாண்ட் டு லிவ் த லைஃப் ஆல்சோ. இட்ஸ் நாட் ஒர்க் ஆல்வேஸ். அந்த பேலன்ஸ், ஃபைண்டிங் த பேலன்ஸ் தான் இட்ஸ் த ரைட் திங் டு டூ. இட்ஸ் ரைட் பர்சியூட். அதுதான் நோக்கி எல்லாரும் போயிட்டுருக்கோம். பட் சம்வேர் ஐ எம் இன் அ ரஷ்ன்னு தான் நினைக்கிறேன். வேர் மை வைஃப் கீர்த்தி ஆல்வேஸ் சேஸ் இட்ஸ் ஃபைன், யூ கேன் ரிலாக்ஸ். ஆமாம், எல்லாத்தையும் பண்ணோடு இவ்வளோ இதாக பரபரன்னு இருக்க, ஓகே இட்ஸ் ஃபைன் அவள் தான் சொல்லிட்டு இருப்பாள். ஸோ ஐ திங்க் எப்போவுமே ஒரு ரஷ்ல தான் இருக்கும். பட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ். நான் ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யூஎஸ் செட் அபவுட் இந்த 10-year mark அண்ட் நிறைய கற்றுக்கிட்டீங்க அபவுட் தி கிராஃப்ட், அபவுட் தி இண்டஸ்ட்ரி. பட் யூ ஆல்சோ லேர்ன் ஹவு டு அப்ரோச் பீப்புள். And I think it is very important in this age and era because we're just one tweet, one social media post away from pulling down somebody or trolling them or even appreciating. Yeah. And I admire you for one reason of how and the troll vanda kuda, whatever it is, you take with a decent amount of humbleness, humor and a healthy amount of sarcasm. Ellame you give it back, yeah. That is itself is an approach because on the skill as an actor I don't think anyone would learn, or public figure kar solli thara matanga. How is that happening for you? I think that's me in general. My friends, இன்னிக்கூட somebody was telling in the morning, அந்த போடி வேணும்னு ஒரு ட்வீட் ஒன்று நடந்தது. somebody was saying நீ அப்பப்போ உன் சைடை காமிடா, ஸ்வீட்டாகவே இருந்துட்டு இருக்குல்ல உன்னோட இன்னொரு சைடை காமிடு. பட் I think we all have that one side. But any criticism or any hate or criticism, anything that comes, mostly எனக்கு பாதி நேரம் I only laugh it off. Humor is the best medicine. ஆமா. And then I also try to make the person who criticized me also laugh. Yeah. ஒரு மீம் வேற பண்ணிருந்தாங்கல அந்த புத்தர் இது வச்சிட்டு. It's fine, பாத்துக்கலாம் மாதிரி தான் அந்த ரிப்ளை இருக்கும். இல்ல நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா அப்படிங்கிறது. Because I'm quite sure of the things I do. And அதுல ஒரு clarity இருக்கும்போது these things don't shake you. Only when there is ஐயோ இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ நினைக்கும் போது ஷேக் ஆகும். But
most of the things ஏன்னா நான் I don't think I talk much. Like ஆமா கரெக்டாக வேணா மட்டும்தான் Limited, ஆமா. எல்லாம் ஜாலியாக இருப்பேன் அப்படி. So when I'm not sure of anything, I don't talk about it. Like I don't express my views if I'm not sure of anything. Mostly. Again, sometimes as all humans we make errors, but mostly நம்மளுக்கு ஏதாவது பற்றி தெரிலனா தேவையில்லாத ஒப்பீனியனுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். But when I make a statement, when I say something, you should know that I'm quite sure of it. நான் கரெக்டாக யோசிச்சு தெரிஞ்சு தான் அதை சொல்கிறேங்க. ஸோ அதில் வந்து if people are gonna criticize my choice or my decision ஏதாவது ஒன்று வரும்போது I usually give it back, but not in a other person க்கு அது ஹர்ட் ஆகாது. அவங்களுமே சிரிக்க மாட்டாங்க. Great. And also நான் இதை பற்றி பேசணும். I think அதே இன்டர்வியூவில் you talked about method acting. அதில் இருக்கீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், பட் யூ கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ். ஐதர் யூ லிசன் டு த மியூசிக் ஆஃப் தட் எரா ஆர் நிறைய ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதே டைமில் சொல்லியிருந்தீங்க இதே ஒரு ராம்காமாக இருந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஜாலியாக இருப்பேன். அண்ட் சபா நாயகன் டீசர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் அ ராம்காம், ஜாலியான ஒரு படம் பார்த்துட்டு வர மாதிரி தான். ஹவு இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்க, யூ டூயிங் ஹெவி சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ, லைக் ஒரு போர் தொழிலாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களும் பண்ணுறீங்க. நடுவில் when you have சபா நாயகன், how is it mentally relieving yourself? Because உங்களுக்கு வந்து you're just happy இல்லையா? How is that important? And சபா நாயகன் பற்றி while doing rom-coms or lighter subjects, எனக்கு மோஸ்ட்டாக வந்து தி ப்ரெசன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஐ ட்ரை டு பி இன் த மொமெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஹெவியான ஒரு இப்படி இந்த கேரக்டர் அப்படின்னு போகாமல் ஐ ட்ரை டு இம்ப்ரவைஸ், ஐ ட்ரை டு பி இன் த மொமெண்ட். இப்போது ஐ லேர்ன் clowning a bit. Clowning, ஸோ ஐ லேர்ன் தட் a bit. அண்ட் த ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா டு பி இன் த மொமெண்ட். அண்ட் ஒன்லி நம்ம மொமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்து என்ன டைலாக் வருதோ இல்லை முந்தின என்ன வந்துட்டு கேரக்டர் அது நம்ம நிறைய ஹெவியாக்கணும்னா இம்ப்ரோவைசேஷன் ஹியூமர் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூ கேன் இம்ப்ரோவைஸ் இன் ட்ராமா. ஹியூமர் பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங், அந்த இம்ப்ரோவைசேஷன்லாம் மோஸ்ட்லாக நம்ம கொஞ்சம் லைட்டராக இருந்தால் பெட்டராக ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தி ப்ரிப்ரேஷன் இஸ் டு நாட் ப்ரிப்பேர் டூ மச். தட்ஸ் த ப்ரிப்ரேஷன் ஃபார் தோஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். இதே இப்போ போர் தொழிலோ அது இதுன்னு பண்ணும்போது அதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதுக்கு ஓரளவுக்கு யூ நீட் டு நோ வாட் கேரக்டர் யூ பிளேயிங். ஸோ ராம்காம் பொறுத்த வரைக்கும் whenever I'm doing, I'm in a very happy space. அது பண்ணுறதுனால நடக்குதா இல்லை நான் வேணுன்ட்டே அப்படி இருந்துக்கிறேன்னா அவ்வளோ எனக்கு தெரில. இட் ஒர்க்ஸ் either ways. ஸோ மோஸ்ட்லி அதனாலே எனக்கு ஐ திங்க் ஐ லவ் டூயிங் காமெடி ராம்காம்ஸ். ஏன்னா அது பண்ணிட்டு நான் ஷூட் முடிச்சுட்டு வரும்போது கூட நான் ஜாலியாக இருப்பேன். பட் when there's a heavy scene, it takes a lot out of me. ஸோ அதனால ஐ மீன் இப்படி போயிட்டு தான் இதுவும் போச்சு, அதுவும் வேணும் தேவை. ஆமாம். ஸோ உங்கள் கேரக்டர் போர் தொழில் ஆக்சுவலி காமெடி பண்ணும், சிரிப்பாங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க. பட் அந்த கேரக்டரை வச்சு சிரிப்பாங்க, ஒரு இது மாதிரி கிடையாது, டயலாக் மாதிரிலாம் கிடையாது. ஆமா, அவர் சுத்தி காமெடி நடக்கும். யா. அண்ட் வித் சபா நாயகன் அந்த ஹியூமர் ஃபேசட் எப்படி மாறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சபா நாயகன், சபா மை கேரக்டர் நேம், அவன் தான் காமெடி பண்றான். லைக் he gives in his reactions, especially Indian films at least, I think the heroes sort of comedy is very loud. Vijay sir இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும், they make it happen. அந்த presence அந்த improvisation, அந்த ஒரு reaction, இதெல்லாமே கொஞ்சம் ஒரு மீட்டர் மேலே போய் we exaggerate a bit to give it a comedy flavor. ஸோ அந்த ஜோன் தான் சபா நாயகன். சபா இஸ் லிட்டில் எக்ஸாஜரேட்டட். இப்போ போர் தொழிலில் வந்து அந்த அந்த கேரக்டர் சட்டிலாக இருந்தனால தான் அது காமெடியாக இருந்தது. வேர் ஹீ கிவ்ஸ் அ ரியாக்ஷன் ஆஃப் லிட்டில் லவுட், அது அந்த வேர்ல்டுக்கு செட் ஆகாது. போர் தொழில் வேர்ல்டு அது பண்ணினா சத்தியமாக செட் ஆகிருக்காது. பட் சபா, ஐ திங்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் டைரக்டரோட விஷன் என்ன, அவர் என்ன மீட்டர் வச்சுருக்காரு, வாட் இஸ் he எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் மீ அப்படிங்கிறது புரியறதுக்கு ஒரு 2-3 days ஆகும் while ஷூட்டிங். அது புரிஞ்சிருச்சுன்னா தென் ஐ கோ வித் தட் மீட்டர். சபா நாயகனுக்கு வந்து he wanted me to do that one notch higher ஒரு மீட்டரில். ஸோ அதுதான் வந்து இந்த படம் இருக்கும். ஈவன் இஃப் யூ see the teaser பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல போகும். இட்ஸ் எக்ஸாஜரேட்டட், பட் ஐ திங்க் காமெடி இட் செல்ஃப் இஸ் எக்ஸாஜரேஷன். ஸோ அதனால அது எந்த நாட்ச் எடுக்கிறோங்கிறது தான்
இதில் வந்து ஒரு நாட்ச் ஹையர் மாதிரி இருக்கும், போர் தொழிலை விட ஒரு 2-3 notches ஹையர். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த கேரக்டர் ஆர் த மீட்டர் த டைரக்டர் கேவ் மீ. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் த டிரெக்டர், அவர் டெபியூட்டான்ட்ல கார்த்திகேயன். அண்ட் சர்ப்ரைசிங்லி நீங்கள் நிறைய டெபியூட்டான்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கே கடைசி படம் போர் தொழிலாகட்டும், நித்தம் ஒரு வானமாக இருக்கட்டும், மெனி ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது when you come with debutants, it's a double-edged sword. You don't know what they come with, but you don't know what they're going to come with, yeah. So what is that X factor that makes you choose this script or trust that director? அது என்னவா இருக்கு? I think certain things I take pride in or proud of. அது வந்து working with debutantsங்கிறது I take much pride in it. ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். I've yearned for opportunity, so I know how it is or how they feel. அதெல்லாம் தாண்டி if he is not gonna, எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இல்லை, எனக்கு இந்த ஒர்க் ஆகும்னு நினைக்காத கதையை சொன்னது அவங்க டெபியூட்டண்டாக இருக்கிறனாலே மட்டுமே நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐ லைக் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அவர்கிட்ட பேசும்போதோ ஐ ட்ரை டு சி த ப்ரீவியஸ் ஒர்க், ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கீங்களா அண்ட் பேசும்போதே ஓரளவுக்கு யூ கேன் காட்ஜ் how much. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ லுக் ஃபார் இன்டென்ஷன். ஓகே, நல்ல படம் பண்ணணுன்னு வராங்களா இல்லை ஹிட் படம் பண்ணணுன்னு வராங்களான்னு. I think those are very different things. And what do you look for? நல்ல படம் பண்ண ஹிட் நோக்கி நம்ம போக முடியாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். To this journey, you cannot go out to make a hit film. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அது ஃபார்முலா இல்லை, that's the thing. But there is a formula for a good film. There is no formula for a hit film. எந்த படம் எந்த சீசனில் எப்படி ஹிட் யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க தான் கிங்காக இருப்பாங்க. Nobody can say it. Even the greatest of the great cannot say it. பட் ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் தேவைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ திங்க் ஐ லுக் அவுட் ஃபார் தட் இன்டென்ஷன், என்ன பண்ண வராங்கன்னு. அண்ட் மோஸ்ட்லி இட்ஸ் லைக் வி மேக் அ குட் ஃபிலிம் அண்ட் ஹோப் இட் பிகம்ஸ் அ ஹிட். அதுதான் கரெக்டான விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச 90% ஆஃப் த டைம் நான் நல்ல படம் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். த பர்சன்டேஜ் இஸ் ஸ்டில் ஹை தேன் அ ஃப்ளூக். ஸோ அது பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு காட்ச் பண்ணால் எக்ஸாக்டாக யூ ஓன்ட் நோ ஹவு they'll make. அண்ட் அதனால சில படங்கள் ஜெயிக்கும், சில படங்கள் நினச்ச அளவுக்கு அவுட்புட் வராமல் இருக்கும். அண்ட் ரைட்டிங் எந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜோ, மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ். ஓகே, ஸோ இட்ஸ் கால் விஷுவல் ரைட்டிங். ஆமாம், மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் விஷுவல் ரைட்டிங். டிரான்ஸ்லேட்டிங் இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் செம்மையாக இருக்கலாம், பட் மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் அகெயின் ரைட்டிங், அகெயின் திஸ். இட்ஸ் நாட் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதிட்டா நல்ல படமாக வரணும் அவசியமே இல்லை. மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் ஆல்சோ விஷுவல் ரைட்டிங். அது ஒரு தனியாக இருக்கும். இந்த ஸ்கில் எந்த அளவுக்கு தேவையோ. அண்ட் சம்ஹவ் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஒன்லி ரைட் தேர் ஓன் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நல்லா எழுதுறவங்க எல்லாமே நல்லா ட்ரா ஆகணும்னு அவசியம் இல்லை. டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில். ஸோ அதையுமே காட்ச் பண்ணணும். ஐ திங்க் தட்ஸ் த ட்ரிக்கி பார்ட் ஆஃப் மை ஜாப்னு நினைக்கிறேன். ஒரு புதுசாக இது முன்னாடி படம் எடுக்காதவங்கள இப்படி எடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இறங்குறது தான் அங்கே வந்து அந்த அன்சர்டனிட்டி. Most of the times, or sometimes it pays off, sometimes மாட்டிக்க வேண்டியது. And you think you mastered அந்த இது? No. Okay. Not mastered anything. I think that's the best thing. If I'm mastered, then it's boring, no? That suspense. Yeah. Great. And உங்க படங்கள் பார்க்கும்போது right from சூதுகவும் to sometimes or போத்தொழில் அது ஒரு ஜானரா இருக்கு. பட் இட் கிவ்ஸ் அ வேல்யூ அடிஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போத்தொழில் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர், பட் அது வேற எங்கேயோ இட்ஸ் ஆல்சோ கேரக்டர் ஸ்டடி ஆஃப் சர்டன் பீப்புள் அந்த மாதிரி தோணுது. சபா நாயகனும் ஐ ஃபீல் தேர் இஸ் சம்திங் மோர் டு இட். இப்போ வர ப்ளூ ஸ்டாரும் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மோர் தென் ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு நினைக்குது. ஸோ இந்த ஹவு டு யூ கைண்ட் ஆஃப் காட்ஜ் தீஸ் திங்ஸ்? அது உங்களுக்கு அந்த விஷன், டு யூ நோ திஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி வரும்? I'm not talking about the reception or the box office, but people will understand this part and the X factor. Puriyum. It has happened so far. Yeah. So how do you do that? அதான் கேக்குறேன். எனக்கு புரிஞ்சதுன்னா பார்க்குறவங்களுக்கும் புரியும்னு ஒரு நம்பிக்கை தான். So you see from a layman's perspective. Yeah, I try to. Sometimes எனக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ் பிடிக்கும் தான் நான் டிசைட் பண்ணுறேன். Sometimes I also realize that நான் 24/7 சினிமா பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்குறவங்க அப்படி இல்லை. அவங்க 1008 வேலை பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நான் குவைட் ஷோர் கிளியர் ஆன் இட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ ஃபிலிம் வேர் ஐ சே யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இஃப் தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மை ப்ராப்ளம். நான் கரெக்டாக
புரியுற மாதிரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் ஸ்டார்டட் வித் பீட்சா 2. அது நான் பண்ணும்போது படம் முடிஞ்சிட்டு இப்போ ப்ரொடியூசர் சைட் இட்ஸ் நாட் டூயிங் தட் வெல் பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கிளைமேக்ஸ், அந்த படம் புரியல அப்படின்னாங்க. தென் ஐ வாஸ் பிளேமிங். அப்போ புதுசு இல்லைண்ணே, ஐ வாஸ் வெரி யங் அண்ட் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் ஹீரோ. அது என்ன இந்த மக்களுக்கு எதுவுமே புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட் அப்பா கூப்பிட்டாரு. கண்ணு படம் நல்லா இருந்தது, ஆனால் எண்டிங் என்னாச்சுன்னே புரியலப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலி ஐ ரியலைஸ் தட் மை டேட் ஹஸ் ட்ராவல் த வேர்ல்ட், நிறையா பார்த்துருக்காரு, அவருக்கும் புரியலண்ணா. அப்போது மக்கள் அவர் பார்க்குற ஆடியன்ஸ் உள்ள தப்பு இல்லை, நம்ம கொடுத்ததில் தான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையர் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஆப்ரேட் நோ. இஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அது மக்கள் மேலே தப்பே இல்லை. நாங்கள் கரெக்டாக பேலட்டபிளாக கொடுக்கலன்னு தான் அர்த்தம். பட் அதுக்குன்னு எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஃபிலிமாக நம்ம பண்ணோம், கொஞ்சம் வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு இல்லை. பட் when I'm doing a mainstream film, இப்போ சம்டைம்ஸ் பண்ணல, that's not mainstream. ஆமா, it's done for a purpose. It's a little away pioneer of its time னு சொல்லலாம் இல்லையா? yeah, அது அந்த டைம் இப்போ வந்து தான் இன்னும் இன்னும் நிறைய பேசிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் and went to Golden Globe also, top 10ல வந்தது. எதுக்கு பண்ணும்போது அதை பண்ணிச்சது. அது palatable இன்னும் ஆக்கணும், இன்னும் சிம்பிளர் ஆக்கணும்னு நாங்கள் நினைக்கல. ஸோ ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் யூர் ட்ரைங் டு ரீச் அண்ட் வாட் டைப் ஆஃப் ஃபிலிம் யூர் சீயிங். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு புரிஞ்சுதுன்னா என் மக்களுக்கும் புரியும் தான் நினைக்கிறேன். நான் ஏன்னா நானும் இங்கே இந்த சொசைட்டி, நானும் பார்ட் ஆஃப் இங்கே தான் வந்திருக்கீங்க, பார்ட் ஆஃப் இட். பட் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஐ எம் 24/7 திங்கிங் அபவுட் சினிமா. தட் டஸ் நாட் மீன் தட் whoever is coming to watch my film is also that. So I think understanding that. And with Saba Nayagan, again you want to, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஆடியன்ஸ்க்கு நாம் புரிய வைக்கணும் நம்மளோட இதுதான். ஸோ இப்போ சபா நாயகன் இஸ் வெரி rom-com film. It's probably rom-coms will not have layers. It's just about the experience that you have இல்லையா. அதில் is there any kind of experimentation or is it very பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், போகலாம், அந்த மாதிரி? இட் இஸ் an experimentation in a certain way. அதாவது ஒரு ஃபன்னான படம், ஒரு ஜாலியான படத்தில் ஒரு சின்ன எமோஷனை ஒர்க் அவுட் பண்ண பார்த்துருக்கோம். ஓகே, in the end you see that we've tried to evoke one emotion. அது ஒர்க் ஆச்சுன்னா தென் இட்ஸ் சக்ஸஸ், இல்லைனா இன்னொரு டைம் நெக்ஸ்ட் இன்னும் பெட்டராக போடணும்னு அர்த்தம். பட் ஆன் த சர்ஃபேஸ் லெவல், ஆன் த ஹோல் இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். அது வந்து எஸ்பெஷலி காலேஜ் கிட்ஸ்லாம் வந்து கும்பலோட வந்து பார்த்து கலாய்க்கிற படம் தான் இது. ஏன்னா எவ்ரி சீன் இஸ் வெரி ரிலேட்டபிள். ஈவன் இந்த டீசர் ஒன்று மச்சான் நான் இப்போதான்டா உங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லி மச்சான் நான் கூப்பிட்றேன் கட் பண்ணிடுவேன். ஆமா 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 ஆமா, இட்ஸ் a very relatable thing. Either you would have been on this side or that side. So அப்படி நடக்கும்போது if you're in a group, இது நடக்கும்போது நீ உடனே you look at whoever did that and laugh and say, hey. So it's that type of film. குரூப்பாக போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்கிறது. அண்ட் இட்ஸ் a very clean film. ஃபேமிலியாக போகலாம், குழந்தைங்களோட போகலாம், நல்ல சாங்ஸ் இருக்குது, ஃபைட். இட்ஸ் தட் டைப் ஆஃப் ஃபிலிம். இட்ஸ் இப்போ போர் தொழிலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மிஸ் பண்ணி தான் படம் புரியாதுங்கிற அளவுக்கு தான். லைக் யூ ஹாவ் டு பி வாட்சிங் எவ்ரி ஷார்ட், எவ்ரி டீட்டெயில். அப்படி இருக்கும். திஸ் இஸ் யூ கேன் ஈட் யோர் பாப்கார்ன் அண்ட் வாட்ச். அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பற்றி பேசும்போது ஐ திங்க் நீங்கள் நிறைய ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கீங்கன்னு தோணுது. பிகாஸ் யூவ் டன் ஆந்தாலஜிஸ், யூவ் டன் அடல்ட் காமெடி பண்ணியிருக்கீங்க, தென் யூவ் டன் அ ஃபிலிம் லைக் சம்டைம்ஸ் விச் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அட் தட் பாயிண்ட். ஸோ ஆர் யூ லுக்கிங் ஃபார் தட் திங், தட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்? ஹவு டு யூ, ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன், அந்த இது அந்த தேடல் ஒரு விஷயம் இருக்கா உங்களுக்கு? லைக் ஓகே இருக்கு. ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ். இதுவும் அதுவும் கலக்கிற ஒரு இடம் தான் இருக்கணுங்கிறது. Where I think Thozhil was that in நினைக்கிறேன். Where it's taken with great craft and it's commercial in its own way. So அந்த மாதிரி I'm trying to find that balance. Great. And also I want to know in terms of now you're a hero இல்லையா, and then நம்ம இண்டஸ்ட்ரியில் fortunately or unfortunately everything rides on the hero's market. Yeah. அவர் பேர் என்ன, அவர் சொன்னா என்ன, ஆடியன்ஸ்க்கு என்ன ரியாக்ஷன், அது ஒரு விதத்தில் இட்ஸ் அட்வான்டேஜ், ஒரு விதத்தில் இட்ஸ் கம்ப்ளீட் வெயிட் ஆன் யூ. ஸோ அந்த சேலஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் when was the time that you realized இதுதான் இப்படி தான் இருக்குன்னு, and how are you coping up with it, and how are you actually going your way through it? அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த விஷயம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாள் தான். ஓகே, the market should be on the type of film you're making, on the story,
எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். பட் ரியலிஸ்டிக்லி இப்போ ஹீரோஸ் மேலே தான் மார்க்கெட் போகுது. when you get a story, யார் ஹீரோ, அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டு, சரி இப்போ இந்த பட்ஜெட்டில் இது பண்ணணும் அப்படியே ஆயிடுது. ராதர் இட் ஷுட் பி இந்த கதைக்கு என்ன தேவை அந்த பட்ஜெட்டில் பண்ணு அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது சம்டைம்ஸ் இப்போ நான் எழுதுகிற கதைக்கு 30 கோடிக்கு பட்ஜெட்னு வச்சுப்போம். அண்ட் இஃப் த டைரக்டர் வாண்ட்ஸ் a certain hero and the producer says இந்த பட்ஜெட் தாங்காது, அவருக்கு 15 கோடி தான் இருக்குது, நீங்கள் இந்த ஹீரோ வச்சுப்போங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டர் விஷனில் இந்த ஹீரோ இந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டாரே, பட் அவருக்கு தான்ப்பா இந்த மார்க்கெட் இருக்குது, சரி அந்த ஹீரோ வச்சு போகலாம் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குதுல்ல. தட் ஸ்டாப்ஸ் த ஃபிலிம் பிகமிங் வாட் இட் குட் பி. ஓகே, ராதர் இட் ஷுட் பி இந்த விஷன், இந்த கதை, இந்த ஆடியன்ஸ் இந்த டிஜிக்கெலாம் போகும், ஸோ இந்த மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு விஷனோடு அது பண்ணாங்கன்னா அது அது அந்த 15 crores ஹீரோ வச்சு எப்படி இதை புஷ் பண்ணலாம் அப்படின்னு வேறு மாதிரி ஒரு எஃபர்ட் போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் ஸோ ஈஸி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ மச் அன்சர்டனிட்டி, எது எப்போ நடக்கும்னே தெரியாது. திடீர்னு இஃப் யுவர் ஃபிலிம் இஸ் ரிலீசிங் ஆன் த நெக்ஸ்ட் ஃப்ரைடே அண்ட் தேர் இஸ் அ ஃப்ளட். Such uncertainty this business. And திடீர்னு அந்த சீசனில் அந்த மக்களுக்கு அந்த சீசனில் அந்த படம் பார்க்க வேணாம் அப்படின்னு திடீர்னு தோணலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் சம்வேர் ஐ ஃபீல் அதனால தான் இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு டூ certain type of commercial films to expand my market so that I can do the big budget film. Okay. Do the big budget film I want to do. Okay. There is a historical which has been told to me. And இப்போ even I'm doing a military film next year and it requires a huge budget and I've put it on hold. வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகும் அப்போ பண்ணேன். போர் தொழில் இப்போ கிளிக் ஆனோடனே ஐம் ட்ரைங் டு ரீவேம்ப் இட், திருப்பி அதை பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஐ ஒன்லி விஷ் இந்த சக்ஸஸ்லாம் இல்லாமல் அந்த படம் பண்ணலாம், அதுக்கான பட்ஜெட் அந்த கதையை நம்பி அந்த ப்ரொடியூசர் அந்த காசை போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான தாட் அது. பட் ஐ வுட் லைக் தட். அண்ட் இன் திஸ் வே சம்வேர் ஓடிடிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி ஓடிடி இப்போ மார்க்கெட் நிர்ணயம் பண்ணுறது மொத்தமாகவும் இருக்குது. வாட் ப்ரீ சேல்ஸ் யூ டூ, வாட் போஸ்ட் சேல்ஸ் யூ டூ, பட் ஓடிடி ரியலி கெட்ஸ் யூ அ ரீச் போஸ்ட் ரிலீஸ். ஈவன் இப்போ நித்தம் ஒரு வானம் which he likes, Devi likes. அது தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகும்போது it didn't do what it could have done due to a lot of reasons, அதை விட்டுருவோம். But when it came to OTT, it made that noise. ஏன்னா அந்த படம் முடிச்சுனா I was little hurt of what it was in the theatre, what reception came, mainly because I wanted the director to succeed, because அவர் ரொம்ப நல்ல இன்டென்ட்டோட பண்ண படம் அது அப்படின்னு. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி போன உடனே அதோட கேமே மாறி. So many messages, so many calls, so many people really loved the film and they were tweeting, they were sending me messages, so much love I got because of OTT. I think அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கு OTTல. And also you have a production banner as well. Yeah. And you have more knowledge in cinema, not just sticking to acting. நீங்க நிறைய இன்டர்நேஷனல் சினிமா எல்லா சினிமாவும் பார்த்துருக்கீங்க. So do you also have this one towards direction? Yeah. Someday. Are you working on it, like writing ஆ இருக்கட்டும் இல்ல? I write and then ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். Someday, like. Yeah, someday when I get the confidence. And what would be your dream debut film, genre wise? சொல்ல முடியாது. See, எனக்கு படங்கள் if they create an impact, பார்க்குறவங்க மனசில் ஒரு நீங்க முடியாத ஒரு அனுபவம், ஒரு மெமரியாக மாறக்கூடிய படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஸோ நேச்சுரலி when I think of writing or directing, அந்த மாதிரி படம் வருது. And success of the film நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Is it போத்தொழில் was received with love? It had commercial aspects, which is important again. It was received with love. People recognize the writing, craft, எல்லாமே, ஆக்டிங்லேருந்து எல்லாமே. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து வர உங்களுக்கு அந்த இது என்னவா இருக்கும்? த மென்டல் ரெம்யூனரேஷன் தட் யூ ஹேவ் ஆர் த பர்சனல் ரெம்யூனரேஷன் தட் யூ ஹேவ் என்னவா இருக்கும்? I think if somebody says I will never forget the film,
I think that's success to me. நான் அந்த படம் உங்களுக்கு பார்த்தேன், என்னால் அது மறக்கவே முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் நவ். I think somewhere I want to be a part of everybody's life. That's the deepest layer I have in நினைக்கிறேன், where I want to be part of somebody's life. When they say ஓமேகடலை பார்த்தேன், நித்தமுருவனம் பார்த்தேன், எனக்கு அது அந்த படத்தை மறக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து then I'm part of their life, no? ஸோ அந்த மாதிரி இருந்தால் I think that's success. And of course financial success is very joyful. Producer happy, எல்லாரும் happy, and it gets you the next film. Most important உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்கிறது தான். Because I don't know any other job. எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், என் வேலை இருந்துகிட்டே கூட நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு படங்கள் has to succeed financially. ஸோ அதனால அதுவும் important. But mostly what would feed my soul is that அந்த படம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தொட்டுனதுன்னா that's success too. And post COVID, correct me if I'm wrong, மக்கள் தியேட்டருக்கு வருது வந்து ஒரு இட்ஸ் அ டாஸ்க் டு பிரிங் தெம் டு தியேட்டர்ஸ் இல்லையா? ஸோ மக்கள் வந்து எது விரும்பி பார்க்குறாங்க? லைக் வாட் மேக்ஸ் த ஃபிலிம் சே ஓகே நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும், என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு கோவிட்க்கு அப்புறம் நிறைய மக்கள் தியேட்டர் வரதில்ல ஒரு 2 years போச்சு. பட் when you look at 2023, it's a different game. ஆமாம், நல்ல படமாக ஹிட் ஆகி தான் இருக்குது. ஐ திங்க் யூ நீட் டு அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராமிஸை கொடுக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரு ப்ராமிஸை கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றிட்டோம்னா ஹிட் ஆயிரும். That's what I think. And the promise, I think, is the whole promotion and the trailer and the whatever you say after the film is the promise you give. If it's promising enough, the promise is promising enough, they'll come to theaters, and if you keep up the promise, the film is a hit. And in Saba Nayagan, what is that people want to come to theaters? You'll have fun. I'm not saying this could be touching you or life-changing film. This is a clean, fun film. This is your popcorn film. Nalla ganga, groupa, family vandu you can laugh it off, and there are nice songs. Leon has given a great album. It's an entertaining film. Nothing more, nothing less. It's a very entertaining film. Good. And after this you have 2 more films. Two more projects இல்லையா? One வந்து நீங்க web series பண்றீங்க. The other is Blue Star. So the single just came out. The second single. So what about it? Like both of them look, உனக்கு சொல்றது அதுக்கு மேல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ என்ன ப்ளூ ஸ்டார் என்னோட ஐ திங்க் ரியலி ஸ்பெஷல் ஃபிலிம் இன் மை கரியர். நிறைய ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய இட்ஸ் டேக்கன் அ லாட் ஃப்ரம் மீ, நிறைய எடுத்திருக்கு. ஆல்சோ கீர்த்தி இஸ் தேர், ஆல்சோ ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் தட். தி ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் ஆன் ஸ்கிரீன் இல்லையா? ஆமாம். ஸோ நிறைய விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. The film has come out really well. So I'm quite excited. எப்போ வரும்னு. Then the web series I'm doing is for Amazon, or gangster drama மாதிரி. There's one more film which I did for Yuvan Shankar Raja sir oda production banner. Me, Vasant Ravi and Aishwarya Lakshmi. We've done a rom-com. So that's there. Great. Wishing you all the best. Thank you. Thank you so much. It's a pleasure talking with you. Thank you. Thanks.